வீடியோவில் நம்ம பொது தமிழில் பகுதியா இலக்கியம் அதில் திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல திருக்குறள் பற்றிய பொது குறிப்புகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயர் காரணம். திருக்குறள், திரு ப்ளஸ் குறள், 2 அடிகளான குறள் வெண்பாக்களால் ஆனது. இதில் இதோட பா வகை என்னென்னா குறள் வெண்பா. திருக்குறள் குறுகிய அடிகளை கொண்டதால் இப்பெயர் பெற்றது. திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாருங்கள். திருக்குறள் முப்பால்களை கொண்டது. அவை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், 4 இயல்கள் இருக்குது. அந்த 4 இயல்கள் என்னென்னா பாயிரவியல், அதில் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் அதில் 20 அதிகாரங்கள், துறவரவியல் அதில் 13 அதிகாரங்கள், ஊழியல் அதில் 1 அதிகாரம். ஸோ அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், 4 இயல்கள். பாயிரவியல் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரங்கள், ஊழியலில் 1 அதிகாரம். அடுத்தது பொருட்பால். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், 3 இயல்கள். என்னென்ன இயல்கள்னு பார்த்தோன்னா அரசியல் அதில் 25 அதிகாரங்கள், அங்கவியல் அதில் 32 அதிகாரங்கள், ஒழிபியல் அதில் 13 அதிகாரங்கள். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், 3 இயல்கள், அரசியல் 25 அதிகாரங்கள், அங்கவியல் 32 அதிகாரங்கள், ஒழிபியல் 13 அதிகாரங்கள். அடுத்தது காமத்துப்பால். அதில் 25 அதிகாரங்கள், 2 இயல்கள். என்னென்னா களவியல் 7 அதிகாரங்கள், கற்பியல் 18 அதிகாரங்கள். காமத்துப்பால் 25 அதிகாரங்கள், 2 இயல்கள். அதில் களவியல் 7 அதிகாரங்கள், கற்பியல் 18 அதிகாரங்கள். திருக்குறள் மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். இந்த 133, 1330 இதெல்லாம் நம்ம ஒன்றா கவுண்ட் பண்ணால் 7 வரும். உலக மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது திருக்குறள். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளில் 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணிற்கும் பெரிது தொடர்புள்ளது. நம்ம இன்றையே சொன்னால 133ன்றதை தனியாக ஆட் பண்ணோன்னா 7 வரும். 1330ன்னு ஆட் பண்ணும்போது 7 வரும். 7 சீரால் அமைந்தது. நமக்கு தெரியும் 7 அடி அதில் வரும்னு சொல்லிட்டு 7 என்னும் எண்ணு பெயர் குறட்பாக்களில் உள்ளது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா போன்ற பல நூல்கள் திருக்குறளின் பெருமையை கூறுகின்றன. என்னென்ன நூல்கள்னால் சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா போன்ற பல நூல்கள் திருக்குறளின் பெருமையை கூறுகின்றன. உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அதாவது 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளின் அருமையையும் விளக்குகிறது. திருக்குறளை முதலில் புதுப்பித்தவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். எந்த ஊரின் போது தஞ்சை, எந்த வருஷம் போது 1812. மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறளில் முதல்ல புதுப்பித்தவர் இவங்க தான். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் நம்ம. தமிழிற்கு கதி எனப்படுவது கம்பராமாயணம், திருக்குறள். திருக்குறளில் 12,000 சொற்கள் உள்ளன. இவற்றில் வட சொற்கள் 50ற்கும் குறைவு. ஏறத்தாழ அவை 0.4% ஆகும். திருக்குறளில் 12,000 சொற்கள் உள்ளன. இவற்றில் வட சொற்கள் 50ற்கும் குறைவு. திருக்குறளின் வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். அதோட சிறப்பு பெயர்கள்: உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், திருவள்ளுவம், தமிழ்மறை, முதுமொழி, உத்தரவேதம். இதெல்லாம் தான் திருக்குறளோட வேறு பெயர்கள். உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், திருவள்ளுவம், தமிழ்மறை, முதுமொழி, உத்தரவேதம். திருக்குறளின் உரைகள். திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி,
பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், கலிங்கர். இவங்க எல்லாம் வந்து வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தார் இவர். அதாவது இவங்க தான் வந்து அதுக்கு எழுதியிருக்காங்க. இவங்க 10 பேர் இருக்காங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், கலிங்கர். அதில் வந்துட்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் வந்து தருமர், திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர் வந்து பரிமேலழகர். திருக்குறளுக்கு எழுதின உரைகளில் வந்து சிறந்தது வந்து பரிமேலழகர் எழுதினது தான். அது இல்லாமல் வரதராசனார், நாமக்கல் கவிஞர், புலவர் குழந்தை அவங்களும் வந்து அதுக்கு உரை எழுதியுள்ளனர். ஸோ மொத்தமாக 13 பேர். திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளின் பெருமை குறித்து சான்றோர் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பாகும். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவரது காலம் கிமு 31 என்று கூறுவர். இதை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவரது ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் சமண மதத்தை சார்ந்தவர். சிறப்பு பெயர்கள் வந்து என்னென்னா சென்னா போதர், தெய்வப்புலவர், தெய்வப்புலவர்னு வந்து இளம்பூரனார் வந்து சொன்னது, நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர், தேவர்னு வந்துட்டு நச்சினர்கினியார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா சென்னா போதர், தெய்வ புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபாங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர். திருவள்ளுவரின் காலம் கிமு 1 வி.ஆர்.ஆர். தீட்சிதர் வந்து சொல்லியிருக்காரு. கிமு 31 மறைமலை அடிகள் சொல்லியிருக்காரு. இதை தான் நாம் வந்து பின்பற்றுறோம். கிமு 1 to 3 அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாணிக்கனார் சொல்லியிருக்காரு. திருக்குறள் மொழிபெயர்ப்பு லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர், ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் வந்து கிரால், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப், வ.உ.சு. ஐயர், ராஜாஜி, ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் வந்து ஏரியல், வடமொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து அப்பா தீட்சிதர், இந்தியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின், தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறள் மொழிபெயர்ப்பு லத்தீனில் பண்ணவர் வந்து வீரமாமுனிவர், ஜெர்மனில் வந்து கிரால், ஆங்கிலத்தில் பண்ணது வந்து ஜியு போப், வ.உ.சு. ஐயர், ராஜாஜி, ஃப்ரெஞ்சில் பண்ணது ஏரியல், வடமொழியில் வந்து அப்பா தீட்சிதர், இந்தியில் வந்து பி.டி. ஜெயின், தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை. சிறப்பு திருக்குறளோட சிறப்பை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. பாரதியார் வந்து வள்ளுவரை எப்படி பாராட்டியிருக்காருன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் எங்கானும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னும் வள்ளுவரை வந்து பாராட்டியிருக்காரு. அடுத்தது எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம். தமிழ் வேதம்ன்றது வந்து திருக்குறளை பற்றி தான் சொல்லியிருக்காரு. யாருன்னா சுத்தானந்த பாரதி. வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்றுணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காரு. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மாண்பதைக்கு உலகுக்கு பொது. அது வந்து திருவிக்கா சொல்லியிருக்காரு, திருவி கல்யாண சுந்தரனார். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி உலகிற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கி.ஆ.பெ. விஸ்வநாதம் சொல்லியிருக்காரு. அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்திற்கே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. உலகினில் நாகரீகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலான்னு சொல்லிட்டு கால்டுவெல் சொல்லியிருக்காரு. சோவியத் அறிஞர் தால்தாஸும் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ரஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறளை
விவிலியத்தோடு வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாலடியார். இதை எழுதின சமண முனிவர்கள். திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம். இதை குமரகுருபர் எழுதியிருக்காங்க. திருக்குறளின் ஒழிவு எனப்படுவது திருவருட்பயன். உமாபதி சிவன் எழுதியிருக்காங்க. ஸோ திருக்குறளில் இருக்க முக்கியமான அடிகள் என்னென்னா, அறத்தான் வருவதே இன்பம், மனத்துக்கண் மாசிலான் ஆகுதல் அறம், திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு, பெண்ணிற் பெருந்தக்க யாவுள், ஊழிற் பெருவழி ஆவுல, முயற்சி திருவினை யாக்கும், இடுக்கண் வகுங்கால் நகுக, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். மிச்ச திருக்குறளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.